ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சதுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கான சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸோட பார்க்கலாம். முதல் கேள்வி, தமிழக கடலோர பகுதியின் மொத்த நீளம் என்ன? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: 1076 கிலோமீட்டர். ஆப்ஷன் பி 972 கிலோமீட்டர், 1600 கிலோமீட்டர், 1176 கிலோமீட்டர். தமிழக கடலோர பகுதியின் மொத்த நீளம் எவ்வளவு? கேள்விக்கான சரியான பதில் 1076 கிலோமீட்டர். அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி, சி டிராகன் 24 என்ற பன்னாட்டு கடல்சார் பயிற்சியில் பங்கேற்காத நாடு எது? இந்த கேள்விக்கான நாடு ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் பி சிங்கப்பூர், ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி ஜப்பான். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். சி டிராகன் 24 என்ற பன்னாட்டு கடல்சார் பயிற்சியில் பங்கேற்காத நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் சிங்கப்பூர். அடுத்ததான் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். டீல்ஸ் திட்டம் ஆனது எந்த பிரிவினருக்கு மென்பொருள் பயிற்சியை அளிக்கிறது? டீல்ஸ் திட்டமானது எந்த பிரிவினருக்கு மென்பொருள் பயிற்சியை அளிக்கிறது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், தொழில் முனைவோர். கேள்வியை ஒரு முறை பார்க்கலாம். டீல்ஸ் திட்டம் ஆனது எந்த பிரிவினருக்கு மென்பொருள் பயிற்சியினை அளிக்கிறது? கேள்விக்கான சரியான பதில் ஆசிரியர்கள். அடுத்ததான் இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். அட்பாடி வளங்காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? இன்னைக்கான நான்காவது கேள்வி, அட்பாடி வளங்காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா. அட்பாடி வளங்காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் மகாராஷ்டிரா. அடுத்ததான் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். 2023 ஆண்டிற்கான ஸ்வச் சர்வேக்ஷனில் தூய்மையான உள்ளாட்சி அமைப்பாக முதலிடம் பெற்றுள்ள நகர பஞ்சாயத்து எது? 2023 ஆண்டிற்கான ஸ்வச் சர்வேக்ஷனில் தூய்மையான உள்ளாட்சி அமைப்பாக முதலிடம் பெற்றுள்ள நகர பஞ்சாயத்து எது? தாராசுரம், கீழ்வேலூர், வேதாரண்யம், திருநாகேஸ்வரம். இந்த கேள்விக்கான சரியான பதில் கீழ்வேலூர். அடுத்ததான் இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றதை பார்த்தலாம். 2024 ஆண்டு உலகளாவிய இடர் அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? 2024 ஆண்டு உலகளாவிய இடர் அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ உலக பொருளாதார மன்றம், ஆப்ஷன் பி உலக சுகாதார அமைப்பு, ஆப்ஷன் சி உலக வங்கி, ஆப்ஷன் டி சர்வதேச நாணய நிதியம். 2024 ஆண்டு உலகளாவிய இடர் அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? சரியான பதில் உலக பொருளாதார மன்றம். அடுத்ததான் இன்னைக்கான ஏழாவது கேள்வி. மூல்யா பிரவாக் 2.0 என்ற வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ள அமைப்பு எது? மூல்ய பிரவாக் 2.0 என்ற வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ள அமைப்பு எது?
ஏஐசிடிஇ, நிதி ஆயோக், என்சிஇஆர்டி, யுஜிசி. மூல்ய பிரவாக் 2.0 என்ற வழிகாட்டுதலை வெளியிட்ட அமைப்பு எது? கேள்விக்கான சரியான பதில் யுஜிசி. அடுத்ததா இன்னைக்கான 8வது கேள்வி என்னன்றத பார்த்தலாம். இன்னைக்கான கடைசி கேள்வி. உலக பொருளாதார மன்றத்தின் 2024ஆம் ஆண்டிற்கான வருடாந்திர கூட்டமானது எங்கு நடைபெற்றது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ டாவோஸ், ஆப்ஷன் பி மாண்டரிஸ், ஆப்ஷன் சி வான்கூவர், ஆப்ஷன் டி பாரிஸ். இன்னைக்கான கடைசி கேள்வி. கேள்வி இன்னொரு முறை பார்த்தரலாம். உலக பொருளாதார மன்றத்தின் 2024ஆம் ஆண்டிற்கான வருடாந்திர கூட்டமானது எங்கு நடைபெற்றது? கேள்விக்கான சரியான பதில் டாவோஸ்.